நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கடுமையான தண்டனைகளுடன் கூடிய சாலை போக்குவரத்து சட்டத்திருத்த மசோதா முதல் வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. கடலில் மூழ்கியதாக நம்பப்பட்ட 27 ரோஹிங்கிய சமூகத்தினர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டனர். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் முதல் வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்திருத்த மசோதாவில் மது போதையில் வாகனத்தை செலுத்தி மரணத்தை விளைவிக்கும் குற்றத்திற்கான சிறை தண்டனை அதிகபட்சம் 15 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச அபராதம் 1 லட்சம் ரிங்கிட்டாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் சாலை போக்குவரத்து சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். இரண்டாவது முறையாக அல்லது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குற்றத்தை புரிந்தால் 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் அதிகபட்சம் 1,50,000 ரிங்கிட் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும். அதில் காயத்தை விளைவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படும். மது போதையில் அல்லது போதைப் பொருளை உட்கொண்ட போதையில் மரணத்தை விளைவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கான உரிமம் 10 ஆண்டுகளுக்கு முடக்கப்படும். காயத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு 7 ஆண்டுகள் வாகனம் ஓட்டும் உரிமம் வழங்கப்படாது. வாகனம் ஓட்டும் போது இரத்தத்தில் இருக்க வேண்டிய மது அளவின் வரம்பும் சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களை உட்படுத்திய சாலை போக்குவரத்து சட்ட திருத்த மசோதாவின் 2ஆம் வாசிப்பும் தற்போது நடைபெறும் மக்களவையின் கூட்டத்தின் போதே மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். கடன் செலுத்தும் முறையில் குறிப்பிட்ட சில மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதற்காக வங்கிகள் 3,94,000 மேற்பட்டோரை தொடர்பு கொண்டுள்ளது. அவர்களில் 75,000 பேர் சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் என நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசிசி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் பொருளாதார நிலை வலுப்பெறும் வரையில் ஒருவர் வங்கியில் பெற்ற கடன் உதவியை திரும்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பது, கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பது போன்ற சலுகைகளை வங்கிகள் பரிசீலித்து வருகின்றன. ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் வங்கிக் கடனை திரும்பச் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சலுகையை கடன் பெற்ற தனிநபர்களில் 93% கடன் பெற்ற சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் 95% பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். இவ்வேளையில் கடனை திரும்பச் செலுத்துவதற்கான தற்காலிக விலக்கு கடன் பற்று அட்டையை உட்படுத்தியிருக்கவில்லை. எனினும் கடன் பற்று அட்டைக்கான நிலுவைக் கடனை 3 ஆண்டு கால கடனாக மாற்றி வட்டியையும் குறைக்கும் சலுகையை வங்கிகள் ஏற்படுத்தியுள்ளன. இந்த 6 மாத காலத்தில் வங்கிகள் கடனை திரும்ப வசூலிக்காததால் அவை 7,900 கோடி ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் குறிப்பிட்டார். மக்களவையில் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் எங் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலை வழங்கினார். 2019 ஆண்டிலும் 2018 ஆண்டிலும் வரி அல்லாத வருமானத்தின் மூலம் சாலை போக்குவரத்து துறை 850 கோடி ரிங்கிட்டை வசூலித்துள்ளது. வாகனம் ஓட்டும் உரிமத்திற்கான கட்டணம், வாகனத்தை பதிவு செய்வதற்கான கட்டணம், உரிமத்தை புதுப்பிப்பதற்கான கட்டணம், அபராதம் ஆகிய பல்வேறு நடவடிக்கையின் வாயிலாக அந்த தொகை வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். அந்த தகவலுடன் மேலும் சில மக்களவை செய்திகளை காண்போம். கடந்த 2 ஆண்டுகளாக சாலை போக்குவரத்து துறையின் முகப்புகளில் 500 கோடி ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட தொகை வசூலிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துறையின் முகப்புகள் 15 மாநில சாலை போக்குவரத்து துறைகளிலும் 65 கிளைகளிலும் UTC நகர் உருமாற்று மையங்களிலும் செயல்படுகின்றன. சிரம்பான் நாடாளுமன்ற
அறிவிக்கப்படும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா கூறினார். இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை அந்த ஆய்வு மையம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும். நாட்டின் இலக்கவியல் கட்டமைப்புக்கான வசதிகளை மேம்படுத்தும் ஆய்வை அந்த பேச்சுவார்த்தைகள் உட்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக உட்புற பகுதிகளில் இணைய வேகத்தை அதிகரிக்கும் முயற்சியாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. 55 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பல்வேறு அமைச்சுகளிலும் மாநில அரசாங்க செயலகங்களிலும் சிறார் பராமரிப்பு மையங்களை திறப்பதற்கான 34 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதேவேளை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத 11 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் தெரிவித்தார். 11வது மலேசிய திட்டத்தின் கீழ் சபா முழுவதும் உள்ள 237 பள்ளிகளில் பழைய கட்டடங்களை மறுசீரமைக்க 125 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரையில் சபாவில் உள்ள பள்ளிகளை மறுசீரமைக்க 63 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளை இவ்வாண்டு மட்டும் 62 கோடியே 12 லட்சம் வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்ஸி ஜீடின் தெரிவித்தார். உள்நாட்டினருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க கப்பல் மாலுமிகளுக்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை அரசாங்கம் கடுமையாக்கியுள்ளது. மலேசியாவின் அனைத்துலக நுழைவாயிலை வந்தடையும் மாலுமிகளுக்கு கோவிட்-19 மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சுகாதார பரிசோதனையில் கோவிட்-19 வைரஸ் தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்படும் மாலுமிகள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவர். தொற்றால் பாதிக்கப்படாத மாலுமிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தும் மையங்களில் 14 நாட்களுக்கு கட்டாயம் தனிமைப்படுத்தப்படுவர். பின்னர் 13வது நாள் 2வது சுகாதார பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீண்டும் கப்பலில் வேலைக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவர் என அமைச்சர் கூறினார். மாலுமிகளுக்கு மேற்கொள்ளப்படும் சுகாதார பரிசோதனைகளுக்கான செலவையும் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான செலவையும் சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். இதனிடையே பணிகளை முடித்துக்கொண்டு கப்பலில் வந்து இறங்கும் வெளிநாட்டு மாலுமிகளுக்கும் கட்டாயம் சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதன் வழி கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படுபவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்படும் வேளை தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பச் செல்லவும் அனுமதிக்கப்படுவர். இதற்கு முன்பு நாட்டில் நங்கூரமிடும் கப்பல்களில் உள்ள மாலுமிகள் சுகாதார பரிசோதனை இன்றி தத்தம் நாடுகளுக்கு திரும்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரையில் சரவாக்கில் கோவிட்-19 வைரஸ் தொற்றில் இருந்து விடுபட்ட பச்சை மண்டல பகுதிகளுக்கு செல்ல அத்தொற்றால் பாதிக்கப்பட்ட சிவப்பு மண்டலம் மற்றும் மஞ்சள் மண்டல பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும். அம்மாநிலத்தின் கோச்சிங், சிரியான், சமராஹான் ஆகிய பகுதிகள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள வேளை ஸ்ரீ அமான், பத்தோங், சரிகே, காபிட், மூக்கா, பிந்துலு, மீரி, லிம்பாங் ஆகிய பகுதிகள் அத்தொற்றில் இருந்து முழுமையாக விடுபட்டுள்ளன. குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் சரவா மாநிலத்திற்கான தீபகற்ப மலேசியாவையும் சபா, லாபுவான் பகுதிகளையும் சேர்ந்த வான் போக்குவரத்து சேவையும் கட்டுப்படுத்தப்படும். சரவாக்கில் குறிப்பாக அதன் தலைநகரான கோச்சிங்கில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுகள் அதிகரித்துள்ளதால் மக்களின் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இதனிடையே மாநிலம் கடந்து பயணிக்க எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை. அதனால் தியாக திருநாளை கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கலாம் என அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். வரும் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தியாக திருநாளை வரவேற்க உள்ளனர். பெருநாள் காலகட்டத்தில் கோவிட்-19 வைரஸ் தொற்று வேகமாக பரவாமல் இருப்பதற்காக அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீண்டும் பரிசீலனை செய்துள்ளது.
ஒரு நேரத்தில் 20 பேருக்கு மேல் வீட்டில் விருந்து உண்ண அனுமதிக்கப்படாது. மேலும் வீட்டில் கட்டாய தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவும் சொந்த ஊருக்கு செல்லவும் வீட்டிற்கு விருந்தினர்களை அழைக்கவும் கூடாது. ரிஸ்பேண்ட், பிரத்யேகமாக இலக்கவியல் கைப்பட்டையை அணிந்திருப்பவர்கள் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டால் பொதுமக்கள் போலீசிடம் புகார் செய்யும்படி அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இன்று புதிதாக 7 கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் 4 வெளிநாடுகளில் தொற்று ஏற்பட்ட வேளை எஞ்சிய 3 உள்நாட்டில் பாதிக்கப்பட்டனர் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். வெளிநாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்களில் 3 உள்நாட்டினர், எஞ்சிய 1 வெளிநாட்டவர் ஆவார். நாட்டில் இதுவரை 8,904 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள வேளை 179 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று புதிய உயிரிழப்பு பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 124 உள்ளது. புத்ராஜியாவில் கோவிட்-19 பெருந்தொற்று தொடர்பான சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார தலைமை இயக்குனர் இவ்விவரங்களை வெளியிட்டார். ஆகஸ்ட் 1 தொடங்கி பொது இடங்களில் முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் உத்தரவு அமலுக்கு வருகின்றது. இந்நிலையில் கோவிட்-19 தொற்று காலகட்டத்தில் முகக்கவசத்தை அணிவதன் அவசியம், அதனை முறையாக அணியும் வழிமுறைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த டாக்டர் பிரியா ரகுநாத். முகக்கவசத்தை அணிவதற்கென சில வழிமுறைகள் உள்ளன. அவற்றை முறையாக பின்பற்றாவிட்டால் அதுவே நமக்கு பாதகமாக அமைந்து விடலாம் என கூறுகின்றார் டாக்டர் பிரியா ரகுநாத். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், நிறைய ஆள் இருக்கிற இடத்துல நாங்கள் மாஸ்க் போடணும். பஸ்ஸில் போனால் மாஸ்க் போடணும். அந்த நீல கலர் வெளியில் இருக்கணும். இப்போ சொல்ல முடியாது எனக்கு கஜாலா இருக்குது, எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நான் நீல கலர் உள்ளுக்கு போட போகிறேன். நீல கலர் வெளியில் போடணும், வெள்ளை கலர் உள்ளுக்கு போடணும். மூஞ்சை நல்லா கவர் பண்ணி நாங்கள் மூக்கு மேலே போட்டு அந்த நல்லா இருக்கமான அந்த மெட்டல் பீஸை அமக்கணும். ஸோ அமர்த்திட்டு நாங்கள் பார்க்கணும் முகம் மேலே அது சரியான ஃபிட் இருக்கணும். WHO உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட வகையிலான முகக்கவசங்களை மட்டுமே மக்கள் அணிய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முகக்கவசத்தை பயன்படுத்திய பின்னர் அவற்றை முறையாக வீசுவதும் மிக முக்கியமாகும். அவ்வாறு பொது இடங்களில் வீசப்படும் முகக்கவசங்களால் தொற்று பரவல் ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது. அதோடு அந்த அலட்சிய செயல் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை கொண்டு வரும் என்பதையும் நினைவில் கொள்வோம். லங்காவி தீவுக்கு அருகே நேற்று முன்தினம் மூழ்கி இறந்ததாக அஞ்சப்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் 27 பேர் பாதுகாப்பாக இருக்கின்றனர். உண்மையில் அவர்கள் கள்ளத்தனமாக நாட்டுக்குள் நுழைந்ததை மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவனம் கண்டறிந்துள்ளது. ரபா பசார் தீவில் ஒளிந்து கொண்டிருந்த அவர்கள் அனைவரும் நேற்று மாலை 6:15 மணிக்கு அடையாளம் காணப்பட்டனர். ஆடவர் 13 பேரும் பெண்கள் 9 பேரும் சிறார் 5 அங்கு இருந்ததாக மெரிடைம் மலேசியாவின் பர்லேஸ் கடா மண்டல இயக்குனர் முகமது ஜவாவி அப்துல்லா தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சோதனை நடவடிக்கையின் போது படகு மூழ்கிய சம்பவத்தில் தப்பித்ததாக கூறிக்கொண்ட ஆடவன் எஞ்சிய 24 பேரும் மூழ்கி இறந்துவிட்டதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து தேடும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது. ஆனால் மலேசியாவுக்குள் கள்ளத்தனமாக நுழைய இத்தகைய பொய்யை கூறுவது ரோஹிங்கியா அகதிகள் கையாளும் புதிய யுக்தி என தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே மலேசிய கடல் பகுதிகளில் தங்களின் படகில் ஓட்டையை போட்டு அவர்கள் அடைக்கலம் நாடிய சம்பவங்கள் உண்டு. இதன் அடிப்படையில் தப்பித்ததாக கூறிக்கொண்ட ஆடவனிடம் விசாரணை நடத்தியதில் எஞ்சியவர்கள் மறைந்திருந்த இடம் அம்பலமானது. அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மலேசிய மீனவர்கள் என்ற போர்வையில் ரோஹிங்கியா அகதிகள் நாட்டுக்குள் நுழைந்து வருகின்றனர். இதில் உள்ளூர் மீனவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா எனவும் தமது தரப்பு விசாரித்து வருவதாக முகமது ஜவாவி குறிப்பிட்டார். பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவின் ஒப்புதலை பெற்றவுடன் விரைவில் அம்மாநிலத்தில் சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பின் கீழ் மறுவாழ்வு மையம் ஒன்று தோற்றுவிக்கப்படும். அம்மையம் தேசிய இயந்திரவியல் மையமாகவும் செயல்படும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார்.
சொக்சோ மறுவாழ்வு மையத்தில் உள்ள வசதிகள் அதன் தேவைக்கு ஏற்ப அதிநவீனமாக்கப்படும் என டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். Di Perak ia akan menjadi pusat robotik negara dengan kemudahan-kemudahan yang lebih canggih daripada apa yang kita ada hari ini. Saya telah berjanji kepada Tuan Sultan bahawa kita akan bermula dengan keadaan yang segera, memandangkan sebahagian besar daripada pesakit yang menghadiri pusat rehabilitasi Melaka adalah daripada utara, dan dengan adanya satu lagi pusat di utara, saya percaya ini akan dapat menampung keperluan semasa. மலாக்காவில் உள்ள துன் அப்துல் ரஸா சொக்சோ மறுவாழ்வு மையத்திற்கு சுல்தான் நஸ்ரினுடன் வருகை மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். பல்வேறு வசதிகளை கொண்டிருக்கும் இந்த மறுவாழ்வு மையத்தில் ஒரே நேரத்தில் சொக்சோ காப்புறுதியை கொண்டிருக்கும் 350 பேரை தங்க வைக்க முடியும். டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரஸாக்கை உட்படுத்திய SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 4 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய வழக்கில் நாளை தீர்ப்பு அறிவிக்கப்படும். அந்த நிதி தொடர்பில் நம்பிக்கை மோசடி, கள்ளப்பண மாற்றம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய 7 குற்றச்சாட்டுகளை அந்த முன்னாள் பிரதமர் எதிர்நோக்கியுள்ளார். டத்தோஸ்ரீ நஜீப்பை உட்படுத்திய வழக்கின் தீர்ப்பு நாளை கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்ரான் முகமது கசாலி முன்னிலையில் வாசிக்கப்படும். இந்நிலையில் SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மேலும் 2 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் தொகையை உட்படுத்திய கள்ளப்பண மாற்றம் தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தொடங்குவதென நீதிமன்றம் முடிவெடுத்தது. வழக்கு மீதான ஆவணங்களை ஆராய்ந்த பின் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 2021ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரையிலும், 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரையிலும், 26 தொடங்கி 29ஆம் தேதி வரையிலும் வழக்கு விசாரணை நடைபெறும். அரசு தரப்பில் அஹ்மத் அக்ரம் கரீப் வாதாடவிருக்கும் வேளையில் டத்தோஸ்ரீ நஜீப்பை வழக்குரைஞர் நூர் ஷாரியா ஹனாபியா பிரதிநிதிக்கின்றார். தேசிய கோட்பாடுகள், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். சீனா செங்டூவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் கட்டுப்பாட்டை சீன அதிகாரிகள் எடுத்துக் கொண்டுள்ளனர். அமெரிக்கா ஹூஸ்டனில் உள்ள சீன தூதரக அலுவலகத்தை மூடும்படி பெய்ஜிங் உத்தரவிட்ட சில நாட்களுக்கு பின் வெளியுறவு அமைச்சு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செங்டூவில் உள்ள தூதரகத்தின் முன் இருந்த கொடி கம்பத்தில் இருந்து அமெரிக்க கொடி இறக்கப்பட்டதை சீன தொலைக்காட்சி நிறுவனமான CCTV ஒளிபரப்பியது. பின்னர் பெய்ஜிங் அதனை உறுதிப்படுத்தியது. தம் பாதுகாப்பு விவகாரங்களில் எதிர்த்தரப்பு தலையிடுவதாக அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றை மற்றொன்று குற்றம் சாட்டிக் கொண்டதை தொடர்ந்து இருவழி பதற்றம் ஓங்கி இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. செங்டூவில் அமெரிக்க தூதரகம் உள்ள சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்ட வேளையில் போலீஸ் அங்கு தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அலுவலகத்தில் உள்ள அமெரிக்க பணியாளர்கள் நேற்று அதிகாலை 6 மணிக்கு அங்கிருந்து வெளியேறியதாக ஊடகங்கள் தெரிவித்தன. கடந்த சனிக்கிழமை அந்த கட்டடத்தில் இருந்த அமெரிக்க அரசாங்க சின்னம் அகற்றப்பட்டது. சீன குடிமக்கள் மட்டுமல்லாது திபெத்தியர்களும் அமெரிக்க விசாவுக்காக அந்த தூதரகத்தை நாடுவது வழக்கம். தங்களை கட்டுப்படுத்த சீன அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக திபெத்தியர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் அமெரிக்காவின் ஏற்க முடியாத அணுகுமுறைகளுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சு விளக்கியிருக்கிறது. குவாட்டமாலா வியா நுவேவாவில் உள்ள போக்குவரத்து அதிகாரிகள் தற்போது மருந்துகளை விநியோகிக்கும் சேவையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். COVID-19 வைரஸ் தொற்றால் மூச்சு திணறலுக்கு ஆளாகியுள்ள மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்றனர்.
கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து அதிகாரிகள் மருத்துவ குழுவுடன் இணைந்து இச்சேவையில் ஈடுபட்டுள்ளனர். மக்களிடமிருந்து அழைப்புகளை பெற்று அவர்களுக்கு தேவையான மருந்துகளை மருத்துவ பணியாளர்கள் மருந்து பொட்டலத்தில் வைத்து போக்குவரத்து அதிகாரிகளிடம் தருவார்கள். அவர்கள் அதனை சம்பந்தப்பட்டவர்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள். கடுமையான பாதிப்புக்கு ஆளானவர்களை ஆம்புலன்ஸ் வாயிலாக மருத்துவமனைக்கு அழைத்து வரும் சேவையையும் மருத்துவர்களுடன் இணைந்து அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வியா நுவேவாவில் வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதால் சுகாதார மையங்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனால் வீடுகளுக்கு சென்று இருமல் மருந்து, மூச்சு திணறலுக்கான மருந்து, பாராசிட்டமால் ஆகியவற்றை விநியோகிக்க முடிவெடுக்கப்பட்டது. வசதி குறைந்த மக்களுக்கு வீட்டிற்கே மருந்துகள் அனுப்பப்படுவதால் அவர்களுக்கு இந்த நடவடிக்கை பேருதவியாக அமைந்துள்ளது. காசாவில் சைக்கிளில் தேநீர், காப்பி கொண்டு சேர்க்கும் சேவையை தொடங்கியுள்ளார் ஷாபான் ஹமுடா எனும் ஆடவர். உபர் ஈட்ஸ், டெலிவரோ ஆகிய உணவு கொண்டு சேர்க்கும் சேவைகளை முன்னுதாரணமாக கொண்டு தனது வியாபாரத்தை தொடங்கியதாக அவர் கூறியுள்ளார். சைக்கிளின் பிடியை ஒரு கையில் பிடித்துக் கொண்டும் காப்பிகள் அடங்கிய தட்டை மறு கையில் ஏந்தி கொண்டும் பரபரப்பான சாலையில் காப்பியை கொண்டு சேர்க்க இளைஞர்கள் செல்கின்றனர். உணவு கொண்டு சேர்க்கும் சேவையை வழங்கும் இதர நிறுவனங்களில் வழங்கப்படும் அட்டை பெட்டி போன்ற பைகளை இவர்கள் பயன்படுத்துவதில்லை. மாறாக ஒரு தட்டில் சூடான அரேபிய காப்பிகளை குவளைகளில் வைத்து அவை கீழே சிந்தாமல் இருப்பதற்காகவும் சூடு குறையாமல் இருப்பதற்காகவும் நன்றாக மூடி உணவகங்களில் பரிமாறப்படுவது போல சைக்கிளில் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றனர். இந்த காப்பி கடையின் உரிமையாளரான 31 வயது ஹமுடா ஒரு பட்டதாரி ஆவார். இவர் இவ்வாண்டு மே மாதம் காசாவின் தெற்கே அமைந்துள்ள ராஃபா சந்தைக்கு அருகில் தனது வியாபாரத்தை தொடங்கினார். கேஃபே அவுலாய் எனப்படும் அரேபிய காப்பியையும் புதினா சுவையிலான தேநீரையும் தயார் செய்ய தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு மட்டுமே இக்கடை தொடங்கப்பட்டது. இக்கடையில் தேநீர் அல்லது காப்பியை வாங்க விரும்பும் வாடிக்கையாளர் ஹமுடாவை வாட்ஸ்அப் செயலி வாயிலாக தொடர்பு கொண்டு பொருட்களை கூறினால் மட்டுமே போதுமானது. பின்னர் அவரது கடையில் வேலை செய்பவர் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு தேவையான தேநீர் அல்லது காப்பியை தயார் செய்து சைக்கிளில் கொண்டு சேர்ப்பார். வாடிக்கையாளர் வாங்கிய பொருளுக்கு மட்டுமே பணம் வசூலிக்கப்படும் வேளை அவற்றை கொண்டு சேர்க்கும் சேவை இலவசமாகும். இவரின் இந்த புதுமையான முயற்சிக்கு மக்களின் வரவேற்பும் பாராட்டுகளும் குவிகின்றன. வறுமையின் பிடியில் காசா சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் ஹமுடா போன்ற இளைஞர்கள் தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இது போன்ற புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றனர். எங்களுக்கு உதவுங்கள். வசதி குறைந்தவர்களை மருத்துவமனைகளில் கொண்டு சேர்ப்பதற்காக இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை பெற்றிருக்கும் சமூக ஆர்வலரான குவான் சி ஹேங்கின் எதிர்பார்ப்பு அதுவாகும். இன பேதமின்றி கடுமையான நோயால் பாதிப்புற்று இருப்பவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் பேருதவியாக அமைவதாக உள்ளூர் மக்களால் அங்கல் கன்தாங் என அறியப்படும் குவான் சி ஹெங் கூறினார். Kita mendapat ambulans ni dengan harga kos RM142,000. Selepas ini kita juga akan cuba isikan apa yang keperluan dalam. Dan saya berterima kasih kepada Datuk Seri Liao dan juga Wayne License Group untuk menderma dan saya harap mereka akan menderma lagi pada masa depan. மக்களின் சுமையை குறைக்கும் விதமாக தேவையுள்ள இடங்களில் அரசு சார்பற்ற அமைப்புகளும் பெருநிறுவனங்களும் ஆம்புலன்ஸ் வண்டியை வழங்கி உதவிடுமாறு இவர் கேட்டுக்கொண்டார். இத்தகைய இலவச ஆம்புலன்ஸ் சேவையை ஜொஹோர், மலாக்கா, நிகிரிஸ்மிலான், பஹாங், கிள்ளான் பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளிலும் தொடரவிருப்பதாகவும் குவான் சி ஹேங் குறிப்பிட்டார். அறவாரியம் ஒன்று நன்கொடை செய்திருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் குவான் சே ஹெங் செய்தியாளர்களிடம் பேசினார். இதுவரை பொதுமக்களும் இதர அரசு சார்பற்ற அமைப்புகளும் வழங்கிய நன்கொடையின் மூலம் 7 ஆம்புலன்ஸ் வாகனங்களை இவரது சமூக அமைப்பு பெற்றுள்ளது.
பஹாங் குவான்தான் ஜாலான் குவான்தானில் உள்ள கடை ஒன்றின் 2வது மாடியில் உள்ள விளம்பர பலகையில் இருந்து குதிக்க முன்பட்டதாக நம்பப்படும் ஆடவரை தீயணைப்பு அதிகாரிகள் வெற்றிகரமாக சமாதானப்படுத்தினர். இன்று அதிகாலை மணி 2:08க்கு அச்சம்பவம் தொடர்பில் தமது தரப்பிற்கு கிடைத்த புகாரை அடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்ததாக பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் தொடர்பு பிரிவு அதிகாரி அன்வர் ஹசன் தெரிவித்தார். தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட நபரை மீட்கும் பணிக்காக குவான்தான் மற்றும் இந்திரா மகோத்தா தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 14 தீயணைப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அன்வர் ஹசன் கூறினார். அந்நபரை மீட்கும் பணிக்காக அவர்கள் 3 வகை தீயணைப்பு இயந்திரங்களையும் உடன் கொண்டு சென்றனர். சம்பவ இடத்தை அடைந்தபோது கடை ஒன்றின் 2வது மாடியில் உள்ள விளம்பர பலகையில் நின்று கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அந்த ஆடவர் மிரட்டியதாக அன்வர் ஹசன் குறிப்பிட்டார். தீயணைப்பு அதிகாரிகளும் போலீசாரும் அந்த ஆடவரை விரைந்து சமாதானப்படுத்தி அவரது தற்கொலை முயற்சியை தடுத்தனர். மனநல பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக நம்பப்படும் அவ்வாடவர் தீயணைப்பு இயந்திரத்தின் உதவியுடன் கீழே இறக்கப்பட்ட பின்னர் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். தேசிய ஆடவர் இரட்டையர் பூப்பந்து குழுவின் புதிய தலைமை பயிற்றுனர் பணியை ஃபிளாண்டே லிம்பேல் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த அந்த 46 வயது பயிற்றுனர் பவுலஸ் ஃபிர்மானுக்கு பதிலாக அந்த பணியை ஏற்றுள்ளார். தேசிய கலப்பு இரட்டையர் குழுவுக்கு தலைமை பயிற்றுனராக பவுலஸ் ஃபிர்மான் மாறிச் சென்றதை அடுத்து ஃபிளாண்டே இந்த பணியில் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முதல் நிலை ஆடவர் இரட்டையர் அடுத்த ஆண்டு நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதை உறுதி செய்யும் மாபெரும் பொறுப்பு 2004 ஏதென்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற ஃபிளாண்டிக்கு காத்திருக்கிறது. மேலும் 2 பயிற்றுனர்களான ரோஸ்மான் ராசாக்கும் ஹூன் தியன் ஹோவும் அவருக்கு பக்கபலமாக இருந்தாலும் தேசிய ஆடவர் இரட்டையர் அணியை முழுமையாக மேம்படுத்த தமது தலையாய பணி என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன் இந்திய ஆடவர் இரட்டையர் அணிக்கு பயிற்றுனராக இருந்த ஃபிளாண்டி சட்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை உலகின் முதல் 10 இடங்களில் இடம்பெற முதுகெலும்பாக இருந்தார். Saksikan Berita Parlimen setiap Isnin hingga Khamis 10.30 malam di saluran berita RTM dan TV1. குறளும் விளக்கமும். குறள் 363. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பது இல். தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதை போன்ற செல்வம் இங்கு எதுவும் இல்லை. வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.